2026 சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர்கள் தலைமையில் சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் விடுதியில் ஆலோசனை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தலைவர்கள் தலைமையில் தற்பொழுது ஆலோசனை கூட்டமானது சென்னையில் தொடங்கியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகளும் சந்தித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்கள் தொடர்பாக பேசப்படுகிறது? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை தமிழகம் இன்னும் சில நாட்களில் எதிர்கொள்ள இருக்கிறது. அதற்கான தேதி அறிவிப்பு என்பது விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கென முன்னேற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. குறிப்பாக 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் துணை தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் தலைமையில் துணை ஆணையர்கள் அதிகாரிகள் குழுவினர் சென்னைக்கு நேற்று முன்தினம் வருகை தந்திருந்தார்கள். அங்கிருந்து புதுவை சென்ற அந்த குழுவினர் அங்கு பேரவை தேர்தல் தொடர்பாக அதிகாரிகளுடன் நேற்றைய தினத்தில் ஆலோசனை நடத்தினார். அதன் பின்பு நேற்று பிற்பகல் சென்னை வந்த அந்த குழுவினர் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அதிகாரிகளுடன் அந்த முதற்கட்ட ஆலோசனையை நடத்தினார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் வருமான வரித்துறை அதிகாரிகள், சுங்கத்துறை அதிகாரிகள், கப்பற்படைத்துறை அதிகாரிகள், ரயில்வே துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் என்பவர்களை பொறுத்தவரைக்குமே அவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் என்று கூறப்படக்கூடியவர்கள். அவர்கள்தான் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்படுவார்கள். அவர்கள்தான் அந்த தேர்தலை நடத்தக்கூடிய பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளாக இருப்பார்கள். அதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருடன் இந்த ஆலோசனை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே பதட்டமான வாக்குச்சாவடி மையங்கள், அதே போல வாக்காளர் பட்டியல், வாக்குச்சாவடி மையங்களில் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையங்களில் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வாக்காளர் பட்டியலில் இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்த பின்பு டெல்லி சென்று அங்கிருந்து நமக்கு அந்த என்றைக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது என்ற அந்த தேதி அறிவிப்பு என்பது ஓரிரு வாரங்களில் வெளியாகுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.